ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம DCA கோர்ஸில் அரேஞ்சிங் ஐகான்ஸ் ஆன் த டெஸ்க்டாப் இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சசி STC சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரேஞ்சிங் ஐகான்ஸ் ஆன் த டெஸ்க்டாப், நம்மளோட டெஸ்க்டாப்பில் நம்மளோட இருக்கிற ஐகான்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போட எம்டி பிளேஸில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வியூ ஷார்ட் பை அப்படின்றது தான். இதில் வியூ அந்த பட்டனில் போனோன்னா இங்கே பாருங்கள், லார்ஜ் ஐக்கான், மீடியம் ஐக்கான், ஸ்மால் ஐக்கான்னு இருக்கும். நம்மளோட ஐக்கான்ஸோட சைஸை நம்ம பெருசாக வச்சுக்கணும்னு நினச்சோன்னா இதில் போயிட்டு நம்ம லார்ஜ் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஐக்கான்ஸ் எல்லாமே பெருசாக தெரியும். அதே இது நம்ம மீடியமாக வேணும்னா மீடியம் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மாலாக வேணும்னு நினச்சோன்னா ஸ்மால் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அரேஞ்ச் ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆட்டோ அரேஞ்ச் ஐக்கான் கொடுத்துட்டோன்னா அதுவே ஆர்டர் படி அரேஞ்ச் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா உள்ள சார்ட் பையில் போனோன்னா இங்கே நேம், சைஸ், ஐட்டம் டைப், டேட் மாடிஃபைடுன்னு இருக்கும். இதில் நேம் வைஸில் நம்மளோட ஐக்கான்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கணும்னா நேமை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சைஸ் வைஸாக இருக்கணும்னா சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐட்டம் டைப் வைஸாக இருக்கணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் மாடிஃபை, நம்ம ஒவ்வொரு டேட்டை க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் அந்த டேட் நம்ம மாடிஃபை பண்ண அந்த ஆர்டரில் இருக்கணும் நம்மளோட ஐக்கான்ஸ் அப்படின்னா நம்ம டேட் மாடிஃபைட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராகவும் சைஸ் வைஸாகவும் டேட் மாடிஃபைடு வைஸாகவும் அதுவே அரேஞ்ச் ஆகிக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ அரேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா கவனிச்சுட்டு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு DCA சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க எல்லா கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா DCA சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவோம். அதை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.